வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் தலைவர்களுக்கு பஹாங் சுல்தான் கண்டனம். சுயநலத்திற்காக பிரிவினையை தூண்டும் தலைவர்கள் மற்றும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவர்களை மேன்மை தாங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லா இன்று கடுமையாக சாடியுள்ளார். லிப்பி சுங்கை கோயானில் நடைபெற்ற மால் ஹிஜ்ரா கொண்டாட்ட நிகழ்வில் உரையாற்றிய பஹாங் சுல்தான், இனம், மதம் மற்றும் அரசியல் உணர்வுகள் வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்தப்படுவது சமூக ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக கவலை தெரிவித்தார். இன்றைய சவால்கள் போர் வடிவத்தில் வராமல் சமூக ஊடகங்களின் வழி பரப்பப்படும் அவதூறுகளாக உருவெடுத்துள்ளன என்றும், மக்கள் வெறும் மேடை பேச்சுக்களை நம்பாமல் தலைவர்களின் உண்மையான செயல்பாடுகளையே மதிப்பிடுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மனிதநேய அடிப்படையில் நாட்டில் அனுமதிக்கப்பட்ட அகதிகள் அல்லது குறிப்பிட்ட குழுவினர் தற்பொழுது நாட்டின் இறையாண்மைக்கு சவால் விடும் வகையில் கோரிக்கைகளை முன்வைப்பது மலேசியர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார். அடைக்கலம் புகுந்தவர்கள் கப்பலின் திசையை தீர்மானிக்க கூடாது. நமது தாராள மனப்பான்மை வீட்டுக்காரரின் உரிமையையே கேள்விக்குள்ளாக்க கூடாது என்று எச்சரித்த சுல்தான், சட்ட அமலாக்கத்துறையினர் இதில் சட்டப்படியும் உறுதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஜொஹூர் பாரு மேம்பாலம் விரைவு போக்குவரத்து திட்டம் தொடர்பாக போக்குவரத்து அமைச்சு தெளிவான மற்றும் அவசர நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அதிருப்தி தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு தொடங்கப்பட உள்ள ஜொஹூர் பாரு சிங்கப்பூர் விரைவு போக்குவரத்து அமைப்பு RTS இணைப்புக்கு முன்னதாக இந்த திட்டத்தில் ஏற்படும் தாமதங்கள் போக்குவரத்து நெரிசலை மேலும் மோசமாக்கும் என்று ஆயர் இத்தாம் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ விகாஸ்யாங் எச்சரித்துள்ளார். RTS இணைப்பு தொடங்கப்படும் பொழுது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இத்திட்டம் மிகவும் அவசியமாகும். ஆனால் இத்திட்டத்திற்கான பணிகள் எப்பொழுது தொடங்கும் என்பது குறித்து போக்குவரத்து அமைச்சு தெளிவான காலக்கெடுவை வழங்காமல் இது மற்றொரு பிரிவின் கீழ் வருவதாக கூறி தனது பொறுப்பை தட்டிக்கழிக்க கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பினாங் LRT திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டது போல ஜொஹூர் ER திட்டத்திற்கும் குறைந்தது 10 பில்லியன் வரை மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும், மாநில அரசிடமே இத்திட்டத்தின் அமலாக்க பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்றும் விகாஸ்யோங் கோரிக்கை விடுத்துள்ளார். இது அரசியல் சார்ந்த விஷயம் அல்ல, மக்களின் நலன் மற்றும் ஜொஹூரின் பொருளாதார வளர்ச்சி சார்ந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பள்ளத்தால் ஏற்பட்ட கார் விபத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ரிங்கிட் மலேசியா 4,69,000 இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு. கார் விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 4,69,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்க புத்ரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த இழப்பீட்டு தொகையில் 80% நெகிரி செம்பிலான் அரசு சார்ந்த நீர் நிறுவனமும் மீதமுள்ள 20% பொதுப்பணித்துறையின் பொறுப்பற்ற தன்மைக்காக மத்திய அரசும் வழங்க வேண்டும் என நீதிபதி அல்வி அப்துல் வஹாப் தீர்ப்பளித்துள்ளார். 2020 ஆண்டு பிப்ரவரி 12 நெகிரி செம்பிலான் ஜலான் தம்பின் கமாஸ் சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்தில் கார் ஓட்டிச் சென்ற நோர் ஹமிசா மஹடி என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காரில் இருந்த அவரது கணவர் மற்றும் பிள்ளைகள் படுகாயமடைந்தனர். நிலத்தடி நீர் குழாய் கசிவு காரணமாக சாலையில் ஏற்பட்டிருந்த பெரிய பள்ளத்தில் கார் மோதியதே இந்த விபத்திற்கு காரணம் என்று விசாரணை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. நீர் குழாய்களை முறையாக பராமரிக்க நீர் நிறுவனமும் தெருவிளக்குகள் இல்லாத சாலையை சீரமைக்காத பொதுப்பணித்துறையும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. வரவிருக்கும் மாநில தேர்தல்களில் பாஸ் கட்சிக்கு எதிராக போட்டியிட விரும்பினால் பெர்சத்து கட்சி பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று பாஸ் உதவி தலைவர் அமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். தங்களுக்கு எதிராக போட்டியிட்டுக் கொண்டு அதே கூட்டணியில் நீடிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பாஸ் கட்சி தங்களுடனான உறவை முறித்து கொண்டதை தொடர்ந்து அனைத்து தளங்களிலும் பாஸ் கட்சியை எதிர்க்க பெர்சத்து தயாராக இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் முஹைடின் யாசின் கூறியிருந்தார். மேலும் PN கூட்டணியை உருவாக்குவதில் பெர்சத்துவுக்கும் பங்கு இருப்பதால் ஜொஹூர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல்களில் PN சின்னத்தையே பயன்படுத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் முஹைடினின் இந்த முடிவு அவசரமானது என்றும், தேர்தல் சின்னத்தை பயன்படுத்துவதற்கு PN தலைவரின் கையெழுத்து தேவை என்ற விதிமுறை உள்ளதால் இது குறித்து கூட்டணியில் முதலில் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் அமர் அப்துல்லா சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இடப்பகிர்வு மற்றும் PN வசம் உள்ள மாநிலங்களில் பெர்சத்து கட்சியின் பொறுப்பாளர்கள் நிலை குறித்து விவாதிக்க பாஸ் கட்சி விரைவில் ஒரு கூட்டத்தை நடத்த உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
பெரிக்காத்தான் நேஷனல் கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்ற பெர்சத்து கட்சியின் விருப்பத்தை அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்று பாஸ் மத்திய செயற்குழு உறுப்பினர் டான்ஸ்ரீ அன்வர் முசா தெரிவித்துள்ளார். எனினும் இறுதி முடிவை எடுப்பது பெரிக்காத்தான் நேஷனல் உறுப்பினர்கள் கைகளில் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பெர்சத்து கட்சி PN கூட்டணியிலேயே நீடிக்கும் என்றும் ஜொஹூர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல்களில் கூட்டணியின் சின்னத்தையே பயன்படுத்தும் என்றும் அக்கட்சியின் தலைவர் டான்ஸ்ரீ முஹைடின் யாசின் தெரிவித்திருந்தார். PN அரசியல் விதிமுறைகளின்படி எந்த ஒரு தரப்பும் ஒருதலை பட்சமாக பெர்சத்து கட்சியை கூட்டணியிலிருந்து நீக்க முடியாது என்றும் அனைத்து முடிவுகளும் கூட்டணி கட்சிகளின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே எடுக்கப்பட வேண்டும் என்றும் டான்ஸ்ரீ அன்வர் முசா வலியுறுத்தியுள்ளார். கைக்குண்டு எறிதல் பயிற்சியின் பொழுது நிகழ்ந்த விபத்தில் 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து ராணுவம் அனைத்து கைக்குண்டு எறிதல் பயிற்சிகளையும் உடனடியாக நிறுத்தி வைத்துள்ளது. விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்துவதற்காக இப்பயிற்சி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் டான்ஸ்ரீ அசான் முகமட் ஒத்மான் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உரிய இழப்பீடுகளும் வழங்கப்படும் என்றும் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் வீடற்ற நபர் ஒருவரை தாக்கி அவரது மரணத்திற்கு காரணமானதாக குற்றம் சாட்டப்பட்ட குற்றத்திற்காக 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி நூர் ருவேனா நுர்டின் முன்னிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. கொலை குற்றச்சாட்டாக இருந்த இந்த வழக்கு திட்டமிடப்படாத கொலை குற்றமாக மாற்றப்பட்டதை தொடர்ந்து இத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பெண் ஒருவருக்கு தொந்தரவு கொடுத்த வீடற்ற நபரை இப்பாதுகாப்பு அதிகாரி கண்டித்த பொழுது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது அந்த நபர் பாதுகாப்பு அதிகாரியின் முகத்தில் கவன் வில்லால் தாக்க கோபமடைந்த அதிகாரி பதிலுக்கு அவரை உதைத்தும் பையால் அடித்தும் பலமாக தாக்கியுள்ளார். இதில் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக அந்த நபர் மறுநாள் உயிரிழந்தார். பாதுகாப்பு அதிகாரிக்கு கொலை செய்யும் நோக்கம் இருக்கவில்லை என்றும் தற்காப்பு மற்றும் கோபத்தின் காரணமாகவே இந்த தாக்குதல் நடந்துள்ளது என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாதுகாப்பு அதிகாரி தப்பியோடாமல் அவரே போலீசில் புகார் அளித்தது உறுதிப்படுத்தப்பட்டதாக நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.